எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ யார் வாங்கியிருந்தாலுமே பெரிய ஆளு அப்படின்னு சொல்ற மாதிரி போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐபிஓனா என்னது சார்? சார் நான் இப்போ ஒரு சின்ன இன்வெஸ்டர் சார். இப்போ நான் வந்து ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன விஷயம் செக் பண்ணணும்? இந்த ஃபினான்ஷியல்ஸோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், யார் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்க்கணும், ஏதாவது கம்பெனி லிட்டிகேஷனில் இருக்கா, ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது பார்க்கணும். ஐபிஓ ப்ரைஸ் கூட வராமல் இருக்கக்கூடிய ஃபெயிலியர் இருக்குது. ஐபிஓ அலாட்மெண்ட் எப்படி சார் ஒர்க் ஆகுது? ஏன்னா இப்போது நானும் அப்ளை பண்ணுறேன், என் கூட ஒரு 10 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 2 பேருக்கு தான் கிடைக்குது, மீதி இருக்க 8 பேர் கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு புரியல, இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கீங்க, நாங்கள் அதை அப்ளை பண்ணுறோம், ஏன் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது? 5,000 இல்லை 10,000 தான் என் கையில் இருக்குது அப்படின்னா நான் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா, இல்லை அதை வச்சு நான் வேறு ஏதாவது பண்ணலாமா சார்? இதே தான் கிரே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து அப்ரூவ் கிடையாது. ஓகே சார், நாட் அப்ரூவ்ட் மார்க்கெட். ஓகே, கிரே மார்க்கெட் அப்படின்றத சும்மா ஒரு இண்டிகேஷனாக வச்சுக்கலாமே தவிர. சின்ன இன்வெஸ்டராக இருக்கார் ஒருத்தர் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் இன்வெஸ்டிங் இன் ஐபிஓ விச் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் சார்? ஃபியூச்சரில் ஏதாவது நல்ல ஐபிஓஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ அடுத்தது வந்து லைனில் வந்து. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கான வீடியோட டாபிக் நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸில் இன்ஸ்டாலேருந்து யூடியூப் எது திறந்தாலுமே மீம்ஸ் அண்ட் வீடியோஸாக சர்வ் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ யார் வாங்கியிருந்தாலுமே அவங்க இன்னைக்கு பெரிய ஆளு அப்படின்னு சொல்கிற மாதிரி போச்சு. ஸோ அவங்க கூட ஐபிஓனா என்ன அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஐபிஓனா என்னது சார்? ஏன் கம்பெனி வந்து பப்ளிக் வராங்க? எதனால வந்து ஐபிஓனா என்ன சார்? அது ஃபுல் ஃபார்ம் என்ன, அதோட விஷயம் என்ன அப்படின்றத மக்களுக்கு சொல்லிடுங்க சார். ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஐபிஓ அப்படின்றது வந்து ஒரு கேபிட்டலை ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஓகே, கம்பெனிக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்க வளர்ந்து வரும்போது அவங்களுடைய கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்களுடைய புது யூனிட் ஆரம்பிக்கலாம், இல்லை புது ஃபெசிலிட்டிஸ் ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் இருக்கலாம். ஓகே, இல்லை சில நேரத்தில் வந்து டெட்டை ரீபே பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இந்த விஷயங்களுக்காகலாம் அவங்க வந்து ஐபிஓ வருவாங்க. சில நேரத்தில் அவங்க வந்து அவங்களுடைய பிராண்ட் இமேஜ் இருக்கணும் அப்படின்றதுக்கலாம். சில நேரத்தில் வேல்யூவேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கலாம். இல்லை எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் ஈசாப் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு டைம் இருக்கணும் அப்படின்னு இருக்கலாம். இல்லை இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது ஒரு கம்பெனியில் வந்து அவங்க பழைய டைமில் ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க எக்ஸிட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நேரத்துலையும் வந்து ஐபிஓஸ் வரும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ரீசனில் வந்து ஐபிஓ வரும். அந்த நேரத்தில் அவங்க வந்து பப்ளிக் வந்து ஷேர்ஸை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லா மக்களோட தாட்ஸுமே ஐபிஓ பற்றி எப்படி இருக்குன்னா, நம்ம இப்போ ஒரு ஐபிஓ வாங்கிட்டோம், அது லிஸ்ட் ஆகிற டேயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணோம், பயங்கரமான ப்ராஃபிட் பார்த்துடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அது ஒரு கரெக்டான விஷயமா சார்? எல்லா ஐபிஓ வந்து 100% வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, 2025 பார்த்தோம்னா ஒரு 74-75 ஐபிஓ வந்திருக்கு இது வரைக்கும். அதில் ஒரு 53% ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகும்போது பெட்டராக லிஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, மீதி இருக்கிற ஐபிஓ ஒரு 46-47% வந்து ஐபிஓ ப்ரைஸ் கூட வராமல் இருக்கக்கூடிய ஃபெயிலியர் இருக்குது. அதனால் நல்ல கம்பெனி, ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் ஷேர் இருக்கிற க்ரோயிங் பிஸ்னஸ் அப்படின்னா இன்வெஸ்டர் வந்து விரும்புவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லா லிஸ்ட் ஆகுது. சில நேரத்தில் வந்து நல்ல கம்பெனி எல்லாமே வந்து கொஞ்சம் மோசமாக போயிடும். அந்த ரிஸ்க் இருக்க தான் செய்யுது சார். நான் இப்போ ஒரு சின்ன இன்வெஸ்டர் சார். இப்போ நான் வந்து ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன விஷயம் சார் செக் பண்ணணும்? ஒரு ஐபிஓவில், ஒரு கம்பெனியோட ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன விஷயம் செக் பண்ணணும்? மேஜராக வந்து ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது, அது வந்து பார்க்கணும். அதில் வந்து என்னென்ன விஷயம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் கிடைக்கும். ஓகே, ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல்ஸை படிக்கணும். இந்த ஃபினான்ஷியல்ஸோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், யார் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்க்கணும், ஏதாவது கம்பெனி லிட்டிகேஷனில் இருக்கா, ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது பார்க்கணும். க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் ஏதாவது டிஸ்க்ளோஷர்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, யார் யார் இன்வெஸ்டர்ஸ், எதுக்காக இந்த ஐபிஓ வந்துட்டுருக்கு, அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன, ஒருவேளை இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிட் ஆக போகிறாங்களா, இல்லை வந்து ஃபர்தராக இது வந்து பணம் வந்து இன்வெஸ்ட் ஆகி அந்த பிஸ்னஸை மேம்படுத்துமா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து பண்ணலாம். ஒருவேளை அவங்களுக்கு பார்க்க முடியல அப்படின்னா நல்ல ஒரு அட்வைசரோ, கன்சல்டன்ட்டோ, இல்லை ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டோ படித்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். சார். இப்போது ஐபிஓ அலாட்மெண்ட் எப்படி சார் ஒர்க் ஆகுது? ஏன்னா இப்போது நானும் அப்ளை பண்ணுறேன், என் கூட ஒரு 10 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 2 பேருக்கு தான் கிடைக்குது, மீதி இருக்க 8 பேர் கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு புரியல, இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கீங்க, நாங்கள் அதை அப்ளை பண்ணுறோம், ஏன் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஏன் எங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஐபிஓவில் ப்ராடாக ஒரு 3 கேட்டகரி இருக்காங்க. அவங்க வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னால் அவங்களுடைய வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 லட்சத்துக்கு கீழே இருக்கும், டோட்டல் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஹெச்என்ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இண்டிவிஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும்.
இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து QIB அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 3 பேருக்குமே வந்து ஸ்பெசிஃபைடு ரேஷியோ இருக்கும். ஓகே இவங்களுக்கு இவ்வளோ ரேஷியோ 35% வந்து ரீட்டைலுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா HNIஸ்க்கு ஒரு போர்ஷன் இருக்கும், குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர்ஸ்க்கு ஒரு போர்ஷன் இருக்கும். ஒருவேளை ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த IPOவில் வந்து டெஃபினட்டாக வந்து அந்த அலாட்மெண்ட் வந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். HNIஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட் அலாட்மெண்ட் இருக்கும். ஸோ ப்ரொபோர்ஷனேட் அலாட்மெண்ட்ன்றது வந்து அவங்க சில டைமில் பாரோ பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலகட்டத்தில். அவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனல் இது கிடைக்கும். QIBஸ்க்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் அலாட்மெண்ட்டே இருக்குது, அவங்களுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு சின்ன அலாட்மெண்ட் கிடச்சிருக்கும். இது தவிர வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றாங்க. சில டைமில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க, அது IPOக்கு முன்னாடியே வரக்கூடியது. அதுலேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அலாட்மெண்ட் கிடைக்கும். அதனால் ரீட்டைல் இன்வெஸ்டரோட வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு HNIஸ்க்கு வந்து ஓரளவுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும். ரீட்டைலில் வந்து இந்த லாட்ரி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ண வேண்டியிருக்கும். சார் இப்போ ஒரு 5,000 இல்லை 10,000 தான் என் கையில் இருக்குது அப்படின்னா நான் IPOவில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா, இல்லை அதை வச்சு நான் வேறு ஏதாவது பண்ணலாமா சார்? சரி, IPOவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்றைக்கி இருக்கக்கூடியது ஒரு லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லாட்டில் தான் வந்து மினிமம் இத்தனை ஷேர்ஸாச்சும் இருக்கணும் அப்படின்னு ஒரு லாட்டில் சொல்லுவாங்க. அது இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 12,000 to 15,000. ஓகே, இந்த பணம் இருந்தால் தான் ஒரு லாட்டை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அதில் பண்ணலாம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி கேரண்டி அலாட்மெண்ட் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒருவேளை ப்ராஸ்பெக்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் இருந்ததுன்னா அது நீங்கள் 2 lakhs வரைக்கும் எந்த அமௌண்ட் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த அப்ளை பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த அலாட்மெண்ட் வாட் எவர் பி த அலாட்மெண்ட் அந்த வர்றது வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பொதுவாக வரும். அது வந்து உங்களுக்கு நல்ல கம்பெனியாக இருக்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் அலாட்மெண்ட் வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு ரிஸ்க் தான். மீன்ஸ் வந்து அலாட்மெண்ட் வந்து பெருசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஒரு வேளை கிடைச்சாலும் ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் கிடைக்குது. ஓகே சார், இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டில் SIP பண்ணிகிட்டு இருக்கேன் சார். இப்போது எனக்கு அது ஒரு சைடு போய்கிட்டே இருக்குது. திடீர்னு இந்த மாதிரி வந்து இந்த IPO பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அதுலேயும் காசு போடணும்னு தோணுது. ஸோ நான் ஒரு அன்னெசரி ரிஸ்க் எடுக்கிறேன்னா இல்லை ஓகே அதுவும் பண்ணலாம், அது கரெக்டான மூவ் தான் அப்படின்னு சொல்லுவீங்களா சார்? குவாலிட்டி IPO, நல்ல IPO ஃபஸ்ட் டைம் வருது, அந்த கம்பெனியோட க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒருவேளை லாங் டேர்ம் இதுவாக இருந்ததுன்னா. ஆனால் அலாட்மெண்ட் ரேஷியோ ரொம்ப குறைச்சல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் அலாட்மெண்ட் கிடைக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அலாட்மெண்ட்டும் வந்து டெஃபினட்டாக வந்து அதோட NAV-யை வந்து பெருக்கும். அதாவது லிஸ்டிங் டேல வந்து NAV-யை பெருக்கும். ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு கிடைக்காது அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பர்டிகுலராக IPO ஓரியன்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குனே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கூட இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போஷர் எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு IPO ஓரியன்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். அலாட்மெண்ட் ப்ராப்ளம் கிடையாது. பட் IPO அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் அவாய்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு போர்ட்ஃபோலியோ ஏறினதுக்கப்புறம் ஒரு 10% or 20% ஆஃப் த ஓவரால் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்ணுன்னா நல்லாயிருக்கும். சார் இப்போ எல்லாருமே ஒரு IPO அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம்ஸ் என்ன இப்பெல்லாம் செக் பண்ணிட்டு வந்து அப்ளை பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக மேலே போகும் விஷயங்கள்லாம். ஸோ இது ஒரு கரெக்டான மூவா சார்? அங்கே நடக்கிறதா இங்கேயும் நடக்குமா? ஒரு பிளாக் பஸ்டர் மூவி வரப்போகுது என்னன்னா எல்லா இடத்துலையும் வந்து மீடியாவில் வந்து கவரேஜ் நல்லா இருக்கும், நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். கரெக்ட். ஆனால் வந்து அந்த ஃபைனல் டேல தான் தெரியும் அது வந்து பிளாக் பஸ்டரா இல்லை ஃப்ளாப்பா அப்படின்றது. இதே தான் கிரே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். கிரே மார்க்கெட் அப்படின்றது வந்து முதல்ல வந்து அப்ரூவ்ட் கிடையாது. ஓகே, இட்ஸ் நாட் அப்ரூவ்ட் மார்க்கெட். ஓகே, நிறைய நேரங்களில் வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே. ரெண்டாவது வந்து இட் இஸ் எ இண்டிகேஷன், ஓரளவுக்கு இண்டிகேஷன் கிடைக்கும் ஒரு இன்வெஸ்டருக்கு. பட் வந்து அதை வந்து ஸ்டேபிளாக இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு எடுக்க முடியாது. சில நேரங்களில் வந்து மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. ஓகே, மேனிப்புலேஷன் நடந்து அந்த ஷேர்ஸ் வந்து கீழே விழுந்த நிறைய IPOs நம்ம பார்த்துருக்குறோம் இந்த பாஸ்டில். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இதில் இருக்கிறதுனால கிரே மார்க்கெட் அப்படின்றத சும்மா ஒரு இண்டிகேஷனாக வச்சுக்கலாமே தவிர நீங்கள் அதுலேருந்து கெயின் பண்ண முடியாது. சார் இப்போ ஒரு சின்ன இன்வெஸ்டராக இருக்கார் ஒருத்தர் அப்படின்னா அவருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் இன்வெஸ்டிங் இன் IPO விச் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் சார்? ஒரு லெவலுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் இன்வெஸ்டராக இருந்தோன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஆரம்பிக்கணும். ஓரளவுக்கு போர்ட்ஃபோலியோ பெருகிடுச்சு, நல்ல ஷேர்ஸ் வருது அப்படின்னா தே கேன் லுக் அட் இட். அந்த நேரத்தில் வந்து அந்த ஆப்ஷனை எடுத்துக்கலாம். ஓகே. பட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது வந்து இனிஷியலாக வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்துக்கணும். ஏன்னா அலாட்மெண்ட் ரேஷியோ குறைச்சலாக இருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஒர்த்
அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கணுன்றது ஒர்த்து கிடையாது. இவ்வளோ விஷயம் கேட்டேன். ஐபிஓஸ் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எல்லாம் சொன்னீங்க. ஃபியூச்சரில் ஏதாவது நல்ல ஐபிஓஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ எல்ஜி இந்தியா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐபிஓ. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நல்ல நல்ல கம்பெனிஸ் எல்லாம் வந்து வருது. இப்போ அடுத்தது வந்து லைனில் வந்து நம்ம ரிலையன்ஸ் ஜியோ ஓகே வந்து வர்றதுக்கான பிளான் இருக்குது அப்படின்றத நம்ம படித்தோம். அதுக்கப்புறம் வந்து என்எஸ்சி இந்தியா, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அந்த கம்பெனி வருது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஏஎம்சி அது வருது. ஓயோ ரூம்ஸ் ஓகே இந்த ஐபிஓ வருது. ஸோ இது மாதிரி லென்ஸ்கார்ட் அடுத்த வாரம் வந்து ஐபிஓ வருது அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி ஐபிஓஸ் இருக்கும். பட் அதோட வேல்யூவேஷன்ஸ் என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ வேல்யூவேஷன் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்து ஒரு இன்வெஸ்டர் லாங் டேர்ம் கால் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா லிஸ்டிங் கெயின்காக இல்லாமல் போர்ட்ஃபோலியோவில் ஒரு சின்ன போர்ஷன் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ணலாம். பட் கன்சல்டண்ட்டை பார்த்து ரிஸ்க் ஃபேக்டரை படித்து அது பண்ணுறது நல்லா தான் இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.